மணி நேரம் ஆகுது, இன்னும் வாயை திறந்து ஒன்றும் பேச மாட்டேங்கிறாரு. இரு, கொஞ்சம் பொறுமையா இரு, பார்ப்போம். அங்கங்க பல மணி நேரம்லாம் வெயிட் பண்ணி ஜாதகம் பார்த்துக்கிட்டு போறாங்க. நம்ம வந்து அரை மணி நேரம் தானே ஆகுது. இரு. அதுவும் சரிதான். ஆனா ஷில்பா, ஒன்று கவனிச்சியா நீ? என்ன? இந்த ஜோசியர் சந்தோஷோட ஜாதகத்தை ஒரே ஒரு தடவை தான் திறந்து பார்த்தாரு. அதுக்கப்புறம் அந்த புக்கை மூடி வச்சிட்டாரு. ஆனால் நந்தினி ஜாதகத்தை மட்டும் 2-3 தடவை பார்த்துக்கினே இருக்கிறாருடி அவரு. சரி, அதுக்கு என்ன இப்போ? என்னடி அதுக்கு என்னன்னு கேட்குற? சந்தோஷுக்கு எதனா ஆயிருமோங்கிற பயத்தில் தானே நம்ம இங்கே ஓடி வந்தோம். ஆனால் அவன் ஜாதகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை போல இருக்குது. அதனால தான் ஜோசியர் ஒரே ஒரு முறை மட்டும் பார்த்துட்டு ஓரமாக வச்சுட்டாரு. அதை தாண்டி நானும் உன்னை கவனிச்சேன்னு கேட்டேன். இது கூடவா புரியல உனக்கு? ஆமாம்ல. சரி சரி. ஆனால் நந்தினி ஜாதகத்தை இவர் 2-3 முறை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இதில் எதனா சிக்கல் இருக்குமோ? அதான் தெரில. எப்படியோ பார்த்துட்டு சொல்லுவார்ல, பார்ப்போம். கடவுள் புண்ணியத்தில் எந்த சிக்கலும் இருக்கக்கூடாது. பார்த்து முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். என்னது கேளு சாமி, பசங்க ஜாதகம் எப்படி இருக்குது? பொருத்தெல்லாம் கரெக்டாக இருக்குதா? சொல்றேன். என்னோட 40 வருஷ ஜோதிட வாழ்க்கையில இப்படி ஒரு அமோகமான ஜாதகத்தை நான் பார்த்ததே இல்லம்மா. நிஜமாவா சாமி? ஆமாம்மா, இந்த 2 ஜாதகமுமே ராஜயோகம் படைச்ச ஜாதகம். கடவுளே, எனக்கு இப்போ தாண்டி ஷில்பா உயிரே வந்த மாதிரி இருக்குது. சரிங்க சாமி, நீங்கள் மேலே சொல்லுங்க. சொல்றேன். என்னோட 40 வருட ஜோதிட அனுபவத்துல சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. இந்த 2 ஜாதகக்காரங்களுமே தனிப்பட்ட முறையில வாழ்க்கையை வாழ்றப்ப அவங்களுக்கு சகல செல்வாக்கும் வந்து சேரும், ராஜ வாழ்க்கையை வாழ்வாங்க. ஆனா இந்த 2 ஜாதகக்காரங்களும் கல்யாணம் மட்டும் பண்ணிக்கவே கூடாதுமா. அப்படி பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த மாப்பிள்ளையோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. என்ன சாமி சொல்றீங்க? 2 ஜாதகத்துக்கும் ராஜயோகம் இருக்குதுன்னா ஏன் திருமண வாழ்க்கைக்கு மட்டும் இல்லையா? அது திருமண வாழ்க்கைக்கு இந்த ராஜயோகம் கை கொடுக்கலாமா? குறிப்பா இந்த பொண்ணோட ஜாதகத்துல மாங்கல்ய பாக்கியம் இல்லம்மா. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? 10 நாள்ல பசங்களுக்கு கல்யாணம் சாமி. ஐயோ, இந்த ஜாதகக்காரங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கிறீங்களா? ஐயோ, நீங்க மிகப்பெரிய பாவத்தை செஞ்சிட்டீங்கம்மா. சாமி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சாமி. எதனா பரிகாரம் இருந்தா சொல்லுங்க, செஞ்சிடலாம். பரிகாரம் பண்ணுங்க, எல்லாமே சரியாயிரும்னு சொல்லி நான் உங்களை ஏமாத்த விரும்பலம்மா. உண்மையை உங்ககிட்ட சொல்றேன். இந்த பொண்ணுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கு. இந்த பொண்ணை நீங்க யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா, குறிப்பா இந்த ஜாதக பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா, எண்ணி 7 நாள்ல பையனோட உயிருக்கு ஆபத்து வந்துருமா. பையன் உயிரையே விட்டுருவான். என்ன சாமி நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க? எதனா பரிகாரம் இருக்கும், சரி பண்ணிடலான்னு தானே உங்களை தேடி வந்தோம். நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சாமி. பசங்க 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் உயிரே வச்சிருக்கிறாங்க சாமி. நீங்கள் இன்னொரு முறை கூட கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சாமி. சரிங்கம்மா, வருத்தப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் இன்னொரு முறை கூட நான் உங்களுக்காக பார்த்துட்டு சொல்றேன். ரொம்ப நன்றி சாமி, தயவு செஞ்சு பாருங்க. பார்த்த ஜாதகத்தையே எத்தனை முறை பார்க்கறது? நான் என்ன உண்மையான ஜோசியனா இதெல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக சொல்றதுக்கு? சை, ஒன்றும் புரியல வேற இந்த ஜாதகத்தில். இதெல்லாம் மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு சொன்னால் எழுந்து போயிடுவாங்கன்னு நினச்சா போக மாட்டேங்குதுங்களே. ஐயோ, இந்த ஒட்டுதாடி வேற அரிக்குது. இதுங்க வேற பரிகாரம் அது இதுன்னு கேட்குதுங்க. பார்க்கறதுக்கும் பாவமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, அந்த பொண்ணுக்கிட்ட வேற காசை வாங்கிட்டேன். நான் எதனா மாற்றி சொன்னால் அந்த பொண்ணு என்னை உண்டில் நாக்கிரும். என்ன பண்ணுறது? சரி, பரிகாரம்னு வாய்க்கு வந்து எதனா அடித்து விடுவோம். இவங்கள பார்த்தா நல்ல பணக்கார பார்ட்டிங்க மாதிரி தெரியுது. பார்க்குறதுக்கும் கொஞ்சம் பாவமாக இருக்குது. பேசாமல் பரிகாரங்கிற பேரில் காசு கறந்துருவோம். அந்த பொண்ணு நம்மளுக்கு வெறும் 50,000 ரூபாய் தான் கொடுத்தா, இவங்க கிட்ட பரிகாரம்னு சொல்லி ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கேட்டு வாங்கிப்போம். கண்டிப்பாக கொடுப்பாங்க. சரி, அவங்க கிட்ட பேசுவோம். சாமி பாத்தீங்களா, இந்த தோஷத்தை சரி பண்றதுக்கு எதனா வாய்ப்பு இருக்கா? எதனா பரிகாரம் இருக்கா? சொல்லுங்க சாமி, எதுவாக இருந்தாலும் செஞ்சிடலாம். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சாமி, இதை சரி பண்ணிடுங்க. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லையா? அப்போ ஒரு 5 லட்சமாக கேட்டுருவோம். அதுக்கும் மேலே போயிடாதரா, மாட்டிப்ப. சரிங்கம்மா, உங்கள் அவஸ்தை என்னன்னு எனக்கு புரியுது. பெற்றவங்க நீங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி அழகு பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க. அதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. சரிங்கம்மா, நீங்கள் சொன்னதுக்காகவே நான் இந்த ஜாதகத்தை இன்னொரு முறை நல்லா பார்த்ததில்ல. பொண்ணுக்கு மாங்கல்ய தோஷம் ஒரு 2 வருஷத்துக்கு தான்மா இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா நல்லபடியாவே இருப்பாங்கம்மா 2 பேரும். என்ன சாமி சொல்றீங்க? 2 வருஷம் கழிச்சா? ஆமாம்மா, 2 வருஷத்துல இந்த ஜாதகத்துல இருக்க மாங்கல்ய தோஷம் நீங்கி மாங்கல்ய பாக்கியம் வந்துருமா. அப்ப நீங்க தாராளமா இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் இந்த மாப்பிள்ளையோட. 2 வருஷம்லாம் தள்ளி போடுறது கஷ்டம் சாமி. 10 நாள்ல கல்யாணத்தை வச்சிருக்கோம். அதுவும் இல்லாம என் பையனுக்கு முன்னாடியே என்னோட சின்ன பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதோ என்னோட பொண்ணுக்கும் இப்போ கல்யாணம் ஆக போகுது. பொண்ணுக்கு பையனுக்குன்னு எல்லாருக்கும் ஒரே மேடையில தான் இப்போ கல்யாணத்தையே நாங்கள் வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் நிறுத்த முடியாது சாமி, ரொம்ப கஷ்டம். நான் உள்ளதை சொல்லிட்டேம்மா, அதுக்கப்புறம் உங்க விருப்பம். நீங்க கல்யாணத்தை நடத்துறதுனா நடத்துங்க. ஆனா உங்க புள்ள உயிருக்கு தான் அது ஆபத்தா வந்து நிற்கும். பரிகாரம் பண்ண முடியுமான்னு பார்த்து சொல்லுங்க சாமி. பரிகாரத்தை முடிச்சுட்டு கல்யாணத்தை நடத்திடுறோம். அந்த
மாங்கல்ய பரிகாரத்தை இப்போ பண்ணாதாம்மா உங்க பொண்ணால 2 வருஷம் கழிச்சு கூட கல்யாணத்தை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா அது இன்னும் தள்ளி தான் போகும். என்னடி ஷில்பா இவர் இப்படி சொல்றாரு? அப்ப சந்தோஷமா நந்தினிக்கும் கல்யாணத்தை இப்ப நடத்த முடியாதா நம்மளால? எனக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்குது பார்வதி. ஏன்டா இங்க வந்தோன்னு இருக்குது எனக்கு இப்போ. உங்க 2 பேரோட வருத்தமும் எனக்கு நல்லா புரியுதுமா. ஆனா நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. பசங்க வாழ்க்கையில விளையாடிட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். கல்யாணத்தை தள்ளி போட்டுருங்க, அதுல எந்த பிரச்சனையும் வராது. ஆனா அவசரப்பட்டு கல்யாணத்தை நடத்தி அது ஒரு பெரிய பேரிழப்புல முடிஞ்சிடாம பாத்துக்கோங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரிங்களா? பரிகாரத்தை பண்ணுங்க, கல்யாணத்தை தள்ளி போடுங்க. அவ்வளவுதாம்மா. இதுக்கு தான் சொன்னேன், இந்த ஜாதகம் கீதகெல்லாம் வேண்டாம். நீ எங்கன்னா கேட்டிங்களா? இல்லை எங்கன்னா கேட்டிங்களான்ற. அவன் ஒரு ஆள், அவன் சொல்லிட்டான்னா இதுங்க கேட்டுன்னு பரிகாரம் பண்ண போதுக்கலாம். நீ இந்த பாரு, எனக்கு வர ஆத்திரத்துக்கு. என்னக்கா ஆரம்பமே வெடிக்குது? என்ன விஷயம்னு தெரியலையேடி. அப்ப இவ்வளவு கோவமா இருக்கிறாரு. காயத்ரி, வெளியே சத்தம் கேட்குதுல்ல? போனவங்களாம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா நினைக்கிறேன். சரி வா போய். இல்ல இல்ல நீ இங்க இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏன்டி? இல்ல இந்த நேரத்துல எதுக்கு நீ சிரமப்படணும்? இப்படி உட்காந்துரு, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. எப்படி இருந்தாலும் என்னை கூப்பிட்டு விஷயத்த சொல்ல தானே போகிறாங்க. அதுக்கு நானே அங்கே வந்துடுறேன். நீ வா போகலாம். அதுவும் சரிதான். சரி வாடி. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குது, நம்ம போய் தான் பார்ப்போன்னு போனியே. இப்போ இந்த பரிகாரத்தை செஞ்சு உன் பொண்ணு 2 வருஷம் வீட்டோட உட்கார வச்சிருப்பியாம்மா? நீ சொல்லு, வாயை திறந்து சொல்லுங்கிறல்ல. என்ன பரிகாரம் நல்லா பேசிக்கிட்டு இருக்காரு அப்பா. அப்போ அந்த பொம்பளை சொன்ன மாதிரி எதனா பிரச்சனை இருக்குமா? டி சிவா, கொஞ்சம் அமைதியாரு. நந்தினி வந்திருக்கா, அவளுக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வேணாம், விட்டுரு. ஏய், நான் சொல்லலைனாலும் இவங்க 2 பேரும் இங்கே சொல்லிடுவாங்கடா எல்லாத்தையும். பரிகாரம் பண்ணணும்ல, பொண்ணும் பையனும் கூட்டின்னு போயிடுவாங்க நேரம் அந்த ஜோசியங்கிட்ட. என்னம்மா கரெக்டு தானே நான் சொல்கிறது? நம்ம ஷில்பா கரெக்டு தானே? அண்ணே, ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னா அதை நீக்கிறதுக்கு பரிகாரம் செஞ்சுதானே ஆகணும். இங்கே பாரு ஷில்பா, எதனா திட்டிட போகிறோம் சொல்லிட்டேன். தோஷம் கிஷன் எல்லாம் பேசிட்டு இருந்தானா அவன் ஒரு இது பாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த கல்யாணம் குறிச்ச நேரத்தில் குறிச்ச நல்லா கரெக்டாக நடக்கணும், அவ்வளோதான். அதை விட்டுட்டு எதனா பரிகாரம் கீரிகாரம்னு சுற்றி நின்றீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தோஷமா பரிகாரமா? என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க நீ? என்ன ஆச்சு? எம்மாடி நந்தினியா, உன் ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் இருக்குதான். 2 வருஷம் கழிச்சு தான் கல்யாணத்தை நடத்தணுமா உனக்கு, இல்லைன்னா பிரச்சனை ஆயிருமா. அதை அந்த ஜோசியக்காரன் சொல்லிக்கிறான். அவன் சரி 2 ரூபாய் கூட இருப்பாமா. அவன் சொன்னதெல்லாம் நான் கேட்கல. இந்த பரிகாரம் கிரிகாரன்னு எதுவும் வேணாம், குறிச்ச நாளில் நம்ம கல்யாணத்தை முடிச்சிருவோம், அவ்வளோதான். மாங்கல்ய தோஷமா? என்னப்பா சொல்கிற? அப்போ காலையில் அந்த பொம்பளை சொன்னதெல்லாம் உண்மைதானா? எனக்கும் சந்தோஷக்கும் இப்போ கல்யாணம் நடந்தா அவருக்கு பிரச்சனை ஆயிருமாப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அது காசு பறிக்கணுங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு பேசுவாங்கம்மா. ஜோசியம் ஜாதகம்னு போனாலே இதுதாம்மா நடக்கும். அது எப்படிப்பா எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? எல்லாரும் காசுக்காக தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? இல்லைப்பா, இதெல்லாம் உண்மையாக இருக்குமோன்னு எனக்கு தோணுதுப்பா. அந்த ஜோசியர் என்னப்பா சொன்னார்? ஏதோ தோஷம் கீஷம்னு. அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன சிக்கல் வருமா? நீ கேட்டியா அதை? நந்துமா, அதான் அப்பா சொல்கிறல்ல, அதெல்லாம் உண்மை இல்லைம்மா. நீ இப்படி எதான் பேசிக்கிட்டு இருப்பாப்பா? உண்மை இல்லை, இதையெல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னா எதுக்கு இதையெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்க? முதல்ல எடுத்துகிட்டு போனதுனால தானே இப்போ நான் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் அமைதியாக நீ எதுவும் பேசாத. அம்மா நீ சொல்லுமா, ஜோசியர் என்னம்மா சொன்னார்? கேட்குதுல்ல, சொல்லு, வாய் திறந்து சொல்லு. எல்லாம் உன்னால வந்தது. நந்தினிய, உனக்கு ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் இருக்குதுடி. அதனால் நீ சந்தோஷ இப்போதைக்கு கல்யாணம் பண்ண முடியாது. ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ண முடியும். சரிம்மா, அப்புறம் வேற என்ன சொன்னாங்க? மாங்கல்ய தோஷத்துக்கு பரிகாரம் பண்ண சொன்னாங்க. அப்புறம் கல்யாணத்தை நிறுத்திட சொன்னாங்கடி. ஓ, அப்போ கல்யாணத்தை நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? வேற வழி இல்லைப்பா சந்தோஷ். யார்த்தே இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? கல்யாணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு பத்திரிக்கையெல்லாம் அடிச்சாச்சு. இப்போ முதல்ல நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனதே தப்பு. ஏதோ ஒரு பொம்பளை ஒன்று சொல்லிச்சுங்கிறதுக்காக அதையும் நம்பி ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இதெல்லாம் இப்போ தேவையா? கடவுளே, நீங்கள் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எல்லா விஷயமும் தப்பு தப்பாக நடக்குதுப்பா. அப்படி இருக்கும்போது ஜோசியரை பார்க்குறது நல்லதுன்னு தோணுச்சு. இப்போ அதை பார்த்ததுனால தானே விஷயம் எல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சுது. கல்யாணத்தில் சிக்கல் இருக்குதுப்பா சந்தோஷ. என்ன சிக்கல் வந்துரு போகுது? ஓ, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் 7 நாளில் செத்துருவேன் அதென்ன? ஐயோ கடவுளே, அத்தை, சாவுங்கிறது எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம் அத்தை. ஏய், என்னடா பேசிக்கிட்டு இருக்க? நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் 7 நாளில் தான் நான் சாவணும்லாம் ஒன்றும் இல்லைல்ல. அதுக்கு முன்னாடி நான் செத்து போயிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? ஏய், என்னடா பேசிக்கிட்டு இருக்கிற நீ? சி, வாயை கழுவிடா. அத்தை, நான் ப்ராக்டிக்கலாக பேசிக்கிட்டு இருக்கேன் அத்தை. நான் உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஜோசியம் ஜாதகம்லாம் நம்புறவனுக்கு மட்டும்தான். நம்பாதவன் அவன் வாழ்க்கையை அவன் பாட்டுன்னு வாழ்ந்துக்கிட்டு தான் அத்தை இருப்பான். நானும் அப்படி தான் என் லைஃப்பை நான் வாழணும், அவ்வளோதான். எனக்கு நந்தினியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த பயமும் இல்லை, இதையெல்லாம் நான் நம்பவும் இல்லை. இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அவ்வளோதான். அதையும் மீறி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வேறு எதனா ஒரு ரீசனை சொல்லிட்டு என்கிட்ட இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. ஆனால் ஜாதகம் ஜோசியம்னு சொன்னீங்கன்னா சத்தியமாக இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்.
அப்படி சொல்கிறேன் என் சிங்க குட்டியை இப்படி தான்டா பேசணும். இப்போ தான் எனக்கு உன்னை நினச்சாலே பெருமையாக இருக்குது. இதையெல்லாம் நம்பக்கூடாதுன்னு நானும் இதுகிட்ட சொன்னேன்டா. எங்க தூக்கின்னு ஓடிச்சுங்க அப்படியே கொடுக்குன்னு. இந்த பாருங்க, அவன் சொன்னதை கேட்டிங்களா? அவள் தான் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். வேற யாரும் எதுவும் பேசக்கூடாது. சொன்னது புரிஞ்சுதா ரெண்டு பேருக்கும்? சரிங்க அண்ணா, சரிங்க. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்லலை. ஆனாலும் அந்த பரிகாரம் மட்டும் பண்ணிடலாமாங்க? அமைதியாக போயிட்டு பாரு விதியா. இந்த பரிகாரம் பணியாரம் எல்லாம் பேசின கிடக்காது போய்ங்கிறது. முதல்ல இந்த ஜாதகத்தை கொளுத்தி போடுறேன் பாரு நான். அண்ணா அப்படியெல்லாம் பண்ணிடாத, நாங்கள் ஒன்றும் சொல்லலை. பாரு நீ வா, நம்ம உள்ளே போகலாம். உங்க ரெண்டு பேருக்கு என்ன ஓடுங்க அப்படிக்கா. நின்று வேடிக்கை பார்த்துன்னு இதுங்க பேரு ஐயோ அக்கா வாக்கா ஓடிடலாம். ஓடிச்சுங்க எல்லாம். பா கொஞ்ச நேரத்தில் அப்படியே மண்டையெல்லாம் சூடாயிச்சுரா எனக்கு. மாமா என்னப்பா? சாரி மாமா. என்னப்பா ஆச்சு? எதுக்கு இப்போ சாரி எல்லாம் கேட்குற? இல்லை கொஞ்சம் டென்ஷனாக பேசிட்டேன் எல்லாருக்கிட்டையும், அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ இப்படி பேசுறது தான் கரெக்டு. அப்போ தான் உங்கள் அத்தையும் நீ சொல்கிறதெல்லாம் கேட்பான். இல்லைன்னு வெய்ய உன்னை ஏமாத்திடுவா. அத்தையும் ரொம்ப பாவம் இல்லை மாமா. அவங்க எனக்கு எதனா ஆயிடுமோங்கிற பயத்தில் தான் கல்யாணத்தை நிறுத்தலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நந்தினிக்காக மாமா நான் 2 வருஷம் இல்லை 5-10 வருஷம் கூட வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பேன் அவளை. விஷயம் என்னன்னா, இந்த ஜாதகம் ஜோசியங்கிற விஷயத்துக்காக கல்யாணத்தை நிறுத்துறோம்ன்றாங்கல்ல, அதுதான் எனக்கு பிடிக்கல. மற்றபடி அத்தைக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னா கூட இந்த கல்யாணத்தை நிறுத்திக்கலாம் தாராளமாக. டே விட்டுறா, இந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்கிற பேச்சே வேணாம். அது கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், அவ்வளோதான். மனுஜு மணிக்கும் கூட தான் நம்ம ஜாதகமே பார்க்கல, கல்யாணத்தில் ஏற்பாடு பண்ணிட்டோம்ல, அவ்வளோதான். அந்த மாதிரி தான். நீ விடு நீ விடு. இது என்னமோ நடந்துச்சு, அவ்வளோதான். அது அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். ஆமாம் சந்தோஷ், எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம அடுத்தடுத்த வேலையை பார்ப்போம். சரியாடா? சரிங்கப்பா. சரிங்க மாமா. நான் போய் நந்தினி கிட்டே பேசிட்டு வந்துடுறேன். அழுதுகிட்டே போயிட்டாங்க அந்த மேடம். அழுதுச்சாடா? ஆமாம் மாமா, காலையிலேருந்தே மேடம் அழுதுகிட்டு தானே இருக்காங்க. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் மாமா. சரிப்பா. அண்ணனே இந்த விஷயத்துல ரொம்ப தைரியமா இருக்காரு. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் எதுக்கிட்டே இப்படி அழுதுகிட்டு இருக்க? விடுடி. ஏங்க ஐத்திரி, நீ கூட அப்பா மாதிரி விடுங்கிற. எப்படி என்னால் இந்த விஷயத்த விட முடியும்? அவருக்கு எதனா ஆச்சுன்னா யார்கிட்டயும் பதில் சொல்லுவா? அவர் என்னமோ இப்போ தைரியமாக பேசிக்கிட்டு இருக்காரு, ஒன்றும் ஆகாது, எனக்கு நம்பிக்கை இல்லை அது இதுன்னு. எதனா ஆயிடுச்சுன்னா அவரால் அதுக்கப்புறம் பேச முடியுமா? இருப்பாரா முதல்ல? எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பயமாக இருக்குடி. நந்தினி, நந்தினி கதவை தர. அண்ணனே வந்துட்டாரு. நந்தினி நீ அவர்கிட்ட பேசு நந்தினி. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. அண்ணன் ரொம்ப இந்த விஷயத்துல தெளிவா இருக்காரு, நீயும் தெளிவாயிரு. இதையெல்லாம் நம்பாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். உன்னால் முடியுமாடி? உன்னால் தெளிவாக இருக்க முடியுமா? என் சுச்சுவேஷனில் இருந்து யோசிச்சு பாரு. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், உனக்கும் ராகுலுக்கும் இப்போ கல்யாணம் ஆகலைன்னு வெய்யி. இந்த மாதிரி ஜோசியக்காரன் ஏதோ ஒன்று சொல்லி ராகுலுக்கு ஒரு ஆபத்து இருக்குன்னு சொன்னால் நீ ராகுலை கல்யாணம் பண்ணிப்பியா? இல்லை அவனுக்காக வெயிட் பண்ணுவியா? என்னடி இப்படி கேட்குறல்ல, பதில சொல்லு. ராகுலுக்காக வெயிட் பண்ணுவியா? இல்லை உடனே கல்யாணம் நடக்கட்டும்னு சொல்லுவியா? வெயிட் பண்ணுவேன்டி. எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்லன்னு வெயிட் பண்ணுவேன். அதை தானே நானும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2 வருஷம் இல்லை 10-15 வருஷம் ஆனாலும் நான் அவரை வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த தோஷம் கீஷம் எல்லாம் போய் தொலையட்டும். எதையும் பார்க்காம இருந்து ஏதோ என் காதுக்கு வராமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நான் நம்பிக்கையோடு கல்யாணம் பண்ணியிருப்பேன். இப்போ என் நம்பிக்கை சுத்தமாக உடஞ்சி போச்சுடி. இதுக்கு மேலேயும் என்னால் நம்பிக்கையை வர வச்சுக்கிட்டெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாதுடி. நந்தினி உள்ளே இருக்கியா இல்லையா? சரி நந்தினி, நீ அண்ணன்கிட்ட பேசு. அவர் கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு பாரு, நான் போய் கதவை திறக்கிறேன். சரியா? வேணாண்டி, எனக்கு இப்போ அவர்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குடி. இப்போ அவர் அங்கே என்ன பேசினாரோ அதை தான் இங்கேயே சொல்லுவார். எனக்கு அதை கேட்கறதுக்கு விருப்பம் இல்லைடி. நீ அவர்கிட்ட எனக்கு பேச விருப்பம் இல்லை, அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிடு. முக்கியமான விஷயம் இல்லை நந்தினி, நீ பேசினாதான் சரியா இருக்கும். நான் அப்புறமா பேசிக்கிறேன் காயத்ரி. அவர்கிட்ட போய் சொல்லு, கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு பாரு. என்னால் இப்போதைக்கு அவர்கிட்ட போராட முடியாதுடி. நீ போய் சொல்லு அவர்கிட்ட. சரி நந்தினி. நீ சொன்ன மாதிரி செஞ்சிட்டேன். ஆனால் கல்யாணம்லாம் நிற்காது. கல்யாணம் குறித்த டேட்டில் நடக்க தான் போகுது. குறித்த டேட்டில் நடக்க போதா? அதுக்கு எதுக்கு நீ இருக்கிற? இங்கே பாரு, நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. கல்யாணம் நிற்கணும். இங்கே பாரு சௌமியா, சும்மானாலும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காத. கல்யாணம் நிற்கணும்னா எப்படி நிற்கும்? இவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்ச யாரும் கல்யாணத்தை நிறுத்துறதை பற்றி பேசலை. எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் நந்தினியே இப்போ கல்யாணத்துக்கு தயாராகிட்டா. அண்ணன் போய் அவகிட்ட அவ்வளோ நேரம் உட்காந்து பேசியிருக்கிறாரு வேறு. இங்கே பாரு, கல்யாணம்லாம் நிற்காது. அவங்க எல்லாரும் கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறாங்க. யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. நீ இந்த கல்யாணத்தை நிறுத்துற. நீ மட்டும் நிறுத்தலைன்னு வைய, நீ என் கூட சேர்ந்து பண்ண எல்லாத்திலும் சிச்சி நிறுத்து. என்ன சும்மா பூச்சாண்டி காமிச்சுனிக்கிறியா? இந்த பாரு, இந்த வேலையெல்லாம் ஈட்டு வச்சுக்காதன்னா அவ்வளோதான் சொல்லிட்டான். வர்றா கோவம்லாம் வருதா உனக்கு? இங்கே பாரு, நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்க. நான் சொன்னதை மட்டும் நீ செய்யலைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா வீடியோஸையும் உன் அப்பா அம்மா அத்தை மாமா அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறவன்னு எல்லாருக்கும் அனுப்பிடுவேன்.
எல்லார் நம்பரும் இருக்குது என் கையில், தெரியும்ல. உஷாரா இரு. நந்தினி கல்யாணத்தை ஒழுங்கு மரியாதை நிறுத்து. அப்படி இல்லைன்னா உன் கல்யாணம் நிற்கும். சௌமியா, அப்படியெல்லாம் பண்ணிடாத சௌமியா. நீ என்ன சொல்றியோ அதை நான் பண்ணுறேன். வெரி குட், அப்படி தான் இருக்கணும். சரி, இப்போ நீ என்ன பண்ணுறன்னா, நந்தினி கிட்ட போய் உட்காந்து பேசுகிற. ஏண்டி நந்தினி, உனக்கு என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறது முக்கியமா இல்லை என் அண்ணனோட உயிர் முக்கியமா அப்படின்னு அவளை வெறுப்பேற்றுற மாதிரி பேசுகிற. அவள் நீ பேசுனதை கேட்டு ஒன்று உட்காந்து அழுது சந்தோஷம் கூப்பிட்டு இந்த கல்யாணமே வேணான்னு சொல்லணும். புரியுதா? போய் பண்ண அந்த வேலையை. சரி, செஞ்சு தொலைகிறேன். ஆனால் அவள் பாவம், இதெல்லாம் போலியான விஷயம்னு அவளுக்கு தெரியாது. இதெல்லாத்துக்கு பின்னாடி நீ தான் இருக்கிறன்னு அவளுக்கு தெரியாது. அவள் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கா பாவம் அவள். சிச்சோ, உன் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பாவம் பார்க்குறிய. சரி, ஓகே, அவன் சந்தோஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நீ உன் கல்யாணத்தை நிறுத்திடு. இல்லை நிறுத்திடுறேன் நான். அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடுறது சௌமியா. நான் ஒன்றும் சொல்லலை. நான் ஃபோனை வச்சிடுறேன். அப்படிவா வழிக்கு போப்பா. போய் நந்தினி கிட்ட பேசுப்பா. ஐயோ, என்ன எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இப்போ இவகிட்ட பேச முடியாது என்னால். வந்துருச்சு, எல்லாத்துக்கும் வந்துடும் ஒன்னே. என்னடா, எனக்கு போர் அடிக்குது தனியாக இருக்கிறதுக்கு, அதான் வந்தேன். பீசாசே, மூஞ்ச பருதிக்கு. டேய், எதுக்குடா சும்மா திட்டிக்கிட்டு இருக்காவல? அப்படிக்கா நந்தினிய எப்போ பாரு திட்டிக்கிட்டே இருக்கிறான். வாயை மூடுனா வாயை திறக்காதா, வாயிலே குத்துவோம். அப்படியே எப்படி உட்காந்துக்குது பாரு, நல்லா சோறு போட்டு தின்ற மாதிரி சட்டி. டேய் விட்றா, எதுக்கடா திட்டுறா இப்போ அவளா? எதுக்கு திட்டுறான்டா? இது தாண்டி ஆரம்பிச்சு வச்சுது இந்த ஜாதகம் ஜோசி என்ன. இந்த நாயால தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துக்குது. ஆமா இல்ல? அப்படியெல்லாம் இல்லை ராகுல, ஏன்டா இப்படி சொல்ற? எனக்கே எவ்வளோ கஷ்டமா இருக்குது தெரியுமா? ஆமாண்டா. அடிக்கடி அடி நாய, இரு உன்னை என்ன பண்ற பாரு. அழுடி, நல்ல அழுவே, நல்ல அழுவே. அப்படியே நசுக்கி நசுக்கி மூக்கே இல்லாம ஆக்கிடுற பாரு உனக்கு. லூசு பையில எட்டே விடுறா அவள. எப்படி ஏறி நிக்கிறான் பரவ மேல. நாயா சீக்கிரம் இருங்க. அடிச்சே சாதிக்கும் அப்படியே நாய் மூஞ்ச திம்பறதுக்கு. இது மட்டும் வாய விடாம இருந்ததுன்னா ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. இஷ்டத்துக்கு எதனா கேள்வி மாதிரி உட்காந்து பேசும், அவ்வளவுதான். அதை அப்படியே பெருசா வச்சிச்சு இப்போ. அப்படி பேசுனேன், உண்மையிலே எல்லாமே தப்பு தப்பா நடந்துச்சு. எட்டி மறிச்சுட்டு வைய மவளா, எங்க போய் உழுவதே தெரியாது. வாய் முடு. எச்சிப்ப மூஞ்ச திம்பாரு. இதை பார்த்தாலே எனக்கு அச்சு மூஞ்சில குத்துன்னு குத்தணும் பொழுது. விட்றா ராகுலே, அவளுக்கு ஏதோ தோணி இருக்கா, அவ சொல்லியிருக்கா. அதுவும் இல்லாம அவ சொன்னதெல்லாம் உண்மை தானே, எதுவும் பொய் இல்லையே. ஆமா, இது பெரிய ஞானிய, இது சொன்னதெல்லாம் அப்படி நடக்குமா? சும்மா இருறி. சில நேரத்துல நம்ம எதையுமே நெகட்டிவா வாயை திறந்து பேசக்கூடாதுரி, அது அப்படியே நடந்துரும். அதுதான் இப்போவும் நடந்துருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. ஆமா ராகுலே, கரெக்டாக சொல்கிற. சில நேரத்தில் நம்மளை சுற்றி நல்லது கெட்டதுன்னு ரெண்டு விஷயம் இருக்குமா. அதான் ஏஞ்சல்ஸ் மாதிரி நம்ம கூடவே இருக்குமா. நம்ம நல்ல விஷயம் பேசும்போது அந்த ஏஞ்சல் நம்மளை வாழ்த்துச்சுன்னு வையேன், இந்த விஷயம் உனக்கு அப்படியே நல்லபடியாக நடக்கும்னு வாழ்த்துச்சுன்னு வையேன், அது நல்லபடியாக நடந்துடும். சப்போஸ் கெட்ட ஏஞ்சல் நம்ம பக்கத்தில் இருக்குன்னு வையேன், நம்ம கெட்டதாக ஒரு விஷயம் சொல்லும்போது அது அப்படியே நடக்கட்டும்னு அதுவும் சொல்லிடுமா. அப்போ நம்மளுக்கு கெட்டதாக நடக்குமா. அதனால தான் நம்ம பேசுகிறப்ப ரொம்ப ரொம்ப பார்த்து பேசணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஒரு கதையே இருக்குது தெரியுமா இதுக்கு. அண்ணடி என்னென்னமோ பேசுற, எனக்கு இதெல்லாம் தெரியாது. எல்லாத்தையும் பாசிட்டிவாக பேசிட்டு போவோம், அவ்வளோதான். அதை தான் நான் சொல்கிறேன். வாயிலே மிதிப்ப, வாய் மூடி நிறு. என்னடா இவ இப்படி இருக்கா? நீங்க இதை கட்டிக்கிட்டு என்ன மாரடிக்க போறீங்களோ தெரில எனக்கு. என்னமோ ஒண்ணு. சரி ஓகேப்பா, எல்லாரும் போலாமா? ரொம்ப நேரம் இங்க உட்காந்து பேசின மாதிரி ஃபீல் ஆகுது. நான் இப்பதானே வந்தேன். உன்னெல்லாம் யாரும் கணக்குல சேர்த்துக்கல புடி. ஏய் ஊல விட்டா அவ்வளோதாடி. சரி வாங்க போகலாம், எனக்குமே ரொம்ப டயர்டாக இருக்குது இங்கே உட்காந்து. வாடி நந்தினி போகலாம். நீங்களா போங்க, நான் கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். எனக்கெல்லாம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, நானும் வரேன்டா உங்களோட. எனக்கு பேசணும்னு சொன்னேன், எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். நான் நந்தினியே விஷயத்தெல்லாம் பேசி சரி பண்ணிட்டீங்கன்னு நினச்சா, சரி பண்ணிட்டோம் இல்லை, சரி பண்ணிட்டாரு. ஆனால் என்ன, துரைக்கு எவ்வளோ கோவம். கல்யாணத்தை நிறுத்துவோன்னு சொல்லல இதுக்கு. அப்படி சரி, அப்போ பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வாங்க ரெண்டு பேரா. வாங்கப்பா, மற்றவங்கெல்லாம் போகலாம். அரட்டிக்கிட்டே வாடி எந்த என்ன போகிறோன்னு சொல்லிட்டு பீஸ் உட்காந்துருக்கு. நான் பேசுவேன் இங்கே என்ஜாய்னு எதிர்பார்க்குறாரு போல. ஐ சந்தோஷா சிரிச்சேன்னா பீன் பேக் தூக்கி அடிப்பேன். அடிங்க, அடிச்சிருவோண்டி. அட அடியா, அதுக்கு தானே தூக்கிட்டு வந்து வச்சிருக்கிற. அடி. ஐயோ என்ன ஏந்துக்கிறாரு, உண்மையிலே அடிச்சிருவாரோ? அடிக்கவா? வன்முறையெல்லாம் கையாளக்கூடாதுன்னு நீங்க தானே சொல்லியிருக்கிறீங்க, நீங்களே மீறலாமா? உட்காருங்க சந்தோஷா, பேசுவோம். சரி, என்ன வேணும் உனக்கு இப்போ? ஒன்றும் வேணாங்க, சும்மா பேசுங்க என் கூட. காலையில இருந்து திட்டிகிட்டே இருந்தீங்க, இப்பயாச்சும் நல்லபடியா பேசுங்களா?
நான் காலையிலேருந்தே நல்லபடியாக தான் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் பேசுனது உனக்கு பிடிக்கல, அதனால திட்டுற மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி விடுங்க, என்ன பண்ணுறது? என்னை சுற்றி அப்படி இருக்கு எல்லாமே. அதுவும் இல்லாமல் பயங்கர மூட் ஸ்விங்காக இருக்குது. எனக்கு கோவம் வருது, சில நேரத்தில் அழ வருது, சில நேரத்தில் அப்படியே சிரிக்கணும்னு தோணுது. இப்போ உங்கள் கூட ஜாலியாக பேசணும்னு தோணுது. நீங்கள் வாங்கலாம் என் பக்கத்தில். அப்போ மேடம் நீங்கள் உங்கள் மூடுக்கு ஏற்ற மாதிரி தான் என்கிட்ட பேசுவீங்க, அப்படித்தானே? யோ அப்படிலாம் இல்லையா, எனக்கு எரிச்சலாக இருக்கியா, அதனால தான் அப்படி சொன்னேன். இங்கே வாயா. முடியாது பொடி, கல்யாணம் வரைக்கும் பக்கத்தில் வராத, அப்படி இப்படின்னு பேசினா இப்போதைக்கு என்ன கிட்ட கூப்பிடுற? இப்போ என்ன, நான் உங்களை கிட்ட வந்து என்ன கொஞ்சம் இருக்கா, என் மடியில் உட்காந்துக்கோங்க நான் சொன்னேன். பக்கத்தில் வந்து உட்கார மேன். எப்படியாச்சும் என்ன சிரிக்க வச்சிடுறீடி நீ. அதையாச்சும் பண்ணுறேனே. சரி வாங்கலாம். முடியாது, நீ வேணா வா. எந்திரிச்சு டக்குன்னு வர மாதிரி இருந்தா இந்நேரம் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்க மாட்டானா? ஆஹா, முடியலங்கிறதுனால தானே இங்கேயே உட்காந்துருக்கேன். புரிஞ்சுக்க கூடாதா? ஐயோ ஆமாம்ல, சாரிடி, இதோ வரேன். எல்லாத்தையும் டக்குன்னு புரிஞ்சுக்கிறீங்க பார்த்தீங்களா? அங்கே இருக்கிறீங்க நீங்கள். இல்லையே, நான் ஒன்றும் அங்கே இல்லையே, இங்கே தானே இருக்கேன். சபா மொக்க ஜோக்குப்பா, போட்டாருப்பா, டெய்லி ஒன்று போட்டுடுறீங்களா? ஏன் சந்தோஷ்? உன் சந்தோஷ் தான், சொல்லு. ஒன்றும் ஆகாதுல்ல. என்ன ஒன்றும் ஆகாது? தெரிஞ்சே கேட்குறீங்க பார்த்தீங்களா? அந்த விஷயத்தை விடு நந்தினி, வேற எதனா பேசு. உண்மையை சொன்னால் மைண்டு ஃபுல்லாக அதுதான் இருக்குது சந்தோஷ். எனக்கு பயமாக இருக்கு. இது எல்லாத்துக்குமே நான் உங்ககிட்ட ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டேன் நந்தினி. எல்லாத்தையும் சொல்லியும் மறுபடியும் பயமாக இருக்குன்னு சொல்லாத. உங்ககிட்ட சொல்லாமல் நான் வேறு யார்கிட்ட சொல்லுவேன் சந்தோஷ்? எனக்கு பயம் போகவே இல்லை. எதனா ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? நான் என்ன பண்ணுவேன்? உன்னையெல்லாம் என்னத்தான் சொல்கிறதோ எனக்கு ஒன்றும் புரியல நந்தினி. எதனா ஆயிட்டு போட்டுமே நந்தினி, அப்படிதான் நான் செத்துட்டு போகிறேனே, விட்டாண்டி. 7 நாள் உங்களை சந்தோஷமாக வாழ்ந்தங்கிற சந்தோஷத்தில் சாவறேனேடி. இதெல்லாம் சினிமா டைலாக் மாதிரி இருக்குதுங்க நீங்கள் பேசுறது. இதுக்கு மட்டும் நொட்டு நீ சினிமா டைலாகா? மூஞ்ச பாரு. ஏண்டி அந்த ஜோசியர் சொன்னான் பாரு, அதுதான் சினிமா டைலாக். அவனை போய் தேடி கண்டுபிடிச்சி ஏன்டா நான் எப்படியெல்லாம் சொன்னேன்னு அவனை போய் பேசுறீ எதனா? எப்படியெல்லாம் பேசுறாரு பாரு. எங்க இருந்தாலும் இப்பெல்லாம் நீங்க ரொம்ப வாய் பேசுறீங்க. ஏண்டி 26 வயசு ஆக போதுரி எனக்கு. இப்போ கூட நான் இதெல்லாம் பேசலன்னா வேற எப்போ பேசுறது? அது சரி, ஆனாலும் நீங்க இதெல்லாம் பேசாதீங்க சொல்லிட்டோம். நல்லா இல்லை. சந்தோஷம்னா எப்போவுமே டீசெண்டாக பேசணும். சரிடி, சொல்லிடல, டீசெண்டாகவே இருக்க. சோ ஸ்வீட் சந்தோஷ். நீங்க எம்மா முடியலையே. என்னாச்சு நந்தினி? வயிறு தான் வலிக்குது. ஐயோ நந்தினி, நீ இப்படி ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது, எழுந்துரு. அதுவும் இல்லாமல் நைட்டு வேற ஆயிடுச்சு. அத்தை அப்புறம் மேலே ஓடி வருவாங்க. இந்த நேரத்தில் எதுக்கு நீ மாடியில் நைட்டில் உட்காந்துருக்குறன்னு உன்னையும் திட்டி என்னையும் திட்டுவாங்க. நீ எழுந்துரு, நம்ம கீழே போகலாம். ஏங்க நீங்கள் வேற இருக்கா? இனிமேல் எங்கள் அம்மா உங்ககிட்ட வச்சுக்காதுங்க. அதான் அதை ஓட விட்டீங்கல்ல, இனிமேல் வராது. அப்படி பாவி, அப்படியெல்லாம் பேசாது, நீ எழுந்துரு முதல்ல. பா அத்தையை விட்டே கொடுக்க மாட்டாருப்பா இவரு. சரி வாங்க போவோம். அத்தையை மட்டும் இல்லை, அதை பெற்ற பொண்ணு, பொண்ணோட அப்பா, பொண்ணோட அக்கா, அண்ணன், யாரையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். போதும் லிஸ்ட் பெருசாக போய்கிட்டு இருக்கு. வாங்க போகலாம், விடிஞ்சிட போகுது. கொழுப்புடி உனக்கு. சரி வா போகலாம்.